இலங்கையின் வரலாற்றில் காலத்தால் அழிக்க முடியாத கருப்பு பக்கம் எழுதப்பட்டு இன்றுடன் சரியாக 7 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 2019 ஏப்ரல் 21 ஒரு புனித உயிர்த்த ஞாயிறு அதிகாலை மரண ஓலங்களால் நிரம்பும் என்று எவரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. 269 உயிர்களை பலிகொண்டு ஒட்டுமொத்த தேசத்தையும் இருளில் தள்ளிய அந்த மிலேச்சத்தனமான தாக்குதலின் நினைவுகளுடன் இன்றைய விசேட செய்தி தொகுப்பை வழங்குகின்றோம். அது ஒரு உயிர்த்த ஞாயிறு விடியல். தேவாலயங்களில் பிரார்த்தனைகள் உச்சகட்டத்தில் இருந்த போது காலை 8:45 மணிக்கு அந்த பயங்கரம் நிகழ்ந்தது. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம், நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்டியன் தேவாலயம், மட்டக்களப்பு சியோன் தேவாலயம் என இறை இல்லங்கள் போர்க்களங்களாக மாறின. 5 நட்சத்திர விடுதிகளையும் குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தற்கொலை தாக்குதல்களில் 269 அப்பாவி உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. இதில் 500க்கும் மேற்பட்டோர் இன்றும் உடல் மற்றும் மன ரீதியான காயங்களுடன் வாழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக கட்டுவாப்பிட்டிய மண்ணில் மாத்திரம் 100க்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிபோனது அந்த பிரதேசத்தையே இன்று வரை மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது. இன்று அந்த துயரத்தின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம். காலை 8:45 மணிக்கு நாடு முழுவதும் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. பிரதான நினைவேந்தல் நிகழ்வு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இடம்பெற்று வருகிறது. கொச்சிக்கடை தேவாலயத்திற்கு அருகில் விசேட போக்குவரத்து திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு கூடியுள்ள மக்களின் முகங்களில் பாதுகாப்பு அப்பால் ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறது. எங்கே எமக்கான நீதி? 7 ஆண்டுகள் கடந்து விட்டன. பல விசாரணை குழுக்கள், அறிக்கைகள், சர்வதேச புலனாய்வு தொடர்புகள் என பக்கங்கள் நிரப்பப்படுகின்றன. ஆனால் இந்த தாக்குதலின் பின்னணியில் இருந்த உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்பது இன்றும் ஒரு புரியாத புதிராகவே நீடிக்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நீதிக்கான போராட்டம் வீதிகளிலும் நீதிமன்றங்களிலும் 7வது ஆண்டாக தொடர்கிறது. காயங்கள் தழும்புகளாகலாம், ஆனால் இழப்புகளின் வலி ஒருபோதும் மறையாது. உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திப்பதோடு உண்மையான நீதி விரைவில் கிடைக்க வேண்டும் என்பதே இன்றைய நாளில் ஒட்டுமொத்த தேசத்தினதும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாட்டையே உலுக்கிய பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த சகல உறவுகளுக்கும் எமது செய்தி பிரிவு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.